ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? முதல்ல நான் நம்ம சேனலில் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ் பண்ணதுக்காக ஒரு பெரிய தேங்க்ஸ். கடவுளுக்கு முதல்ல ஒரு பெரிய தேங்க்ஸு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமைஞ்சிருக்க என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் தனித்தனியாக ஒருத்தருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்களுடைய இந்த சப்போர்ட் இல்லைன்னா எனக்கு இந்த வீடியோஸ்லாம் பண்ணுறதுக்கு உண்டான மோட்டிவேஷனே வந்திருக்காது. ஸோ மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த பணிவான நன்றிகள். ஓகே, இப்போ நான் ரொம்ப நாளாக வீடியோ போடவே இல்லை. ஆனால் எனக்கு கண்டினியூஸாக கமெண்ட்ஸு அண்டு கொஸ்டின்ஸும் வந்துக்கிட்டே தான் இருந்தது. நிறைய கொஸ்டின்ஸ் ஆஸ்திரேலியாவுடைய வீசா சம்மந்தமாக, அங்கே படிக்கிறது எப்படி, ஆஸ்திரேலியாவில் லைஃப் ஸ்டைல், இண்டியன்ஸ்க்கு நமக்கு லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், அங்கே நம்ம தேவையான பொருள்லாம் கிடைக்குமா, குழந்தைங்கள படிக்க வைக்க முடியுமா, பார்ட்னரை மூவ் பண்ண முடியுமா, அந்த மாதிரி நிறைய உங்களுடைய கமெண்ட்ஸு அண்டு கொஸ்டின்ஸு மெசேஜஸ் எல்லாமே வந்தது. ஸோ எல்லாத்துக்குமே நான் டீட்டெயில்டாக இன்ஃபர்மேட்டிவாக நான் உங்களுக்கு அந்த கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பண்ணாத டிலே ஆனதுக்கு காரணம் என்னென்னா, நாங்கள் வெக்கேஷனுக்கு யூரோப் வந்திருக்கோம். யூரோப்பில் நெதர்லாண்ட்ஸில் இருக்கோம். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோ ஏன் போடலை அப்படின்லாம் கேட்டாங்க. இந்த மாதிரி வெக்கேஷனில் வந்திருக்கோன்னா அப்போ சொன்னாங்க, நீங்கள் அதையும் நீங்கள் எங்களுக்கு நீங்கள் வீடியோவாக எடுத்து போடுங்க. அந்த இதெல்லாம் நான் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் லோட் பண்ணேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணவங்க எல்லாருமே நீங்கள் இதெல்லாம் லாங் வீடியோஸாக நீங்கள் யூடியூப்லேயே போடக்கூடாதா, நாங்களும் பார்ப்போமே அப்படின்னாங்க. ஓகே, கட்டாயம் பண்ணுறேன். நான் என்ன நினச்சேன்னா நம்ம ஆஸ்திரேலியா சம்மந்தமான அந்த வீடியோஸ் எல்லாமே போடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்ததுனால கட்டாயம் நம்ம நெதர்லாண்ட்ஸில் நான் பார்க்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஃப்ரெண்ட்ஸு அண்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ இங்கே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் இந்த டெஸ்டினேஷன்ஸ், டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோவாக காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இது என்ன அப்படின்னா, இது கீத்தூன் அப்படின்ற ஒரு வில்லேஜ். நமக்கு பார்க்குறதுக்கு இதெல்லாம் வில்லேஜ் மாதிரியே இல்லை. இதெல்லாம் ஒரு ஃபேரி டேல்ஸில் வர அழகழகான வீடுகள், கெனாலு, மரம், இது போட்டு, அப்புறம் நிறைய பறவைகள், அப்படியே ஒரு நம்ம கண் எதிர்க்கையே நம்ம ஒரு அந்த ஃபேரி டேல்ஸில் பார்த்த மாதிரி நம்மளே நம்ம அந்த இடத்துக்குள்ளே போயிட்ட மாதிரி ஒரு ஃபீல். ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துக்கு நம்ம வீட்டிலேருந்து நான் அங்கே எப்படி போனேன், அங்கேருந்து திருப்பி எப்படி வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தேன், ஸோ எப்படி போனோம் எப்படி வந்தோன்றதே ஒரு பெரிய அழகான விஷயம். இதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாத இந்த நெதர்லாண்ட்ஸில் இருக்கக்கூடிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றியும் நான் பேசலான் இருக்கேன். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் இங்கே நான் பார்த்தேன். அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சது இன்னொருத்தவங்களுக்கு சொல்லும்போது அப்படியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல நம்மளுக்கு ரொம்ப ஆவல் இருக்கும். ஸோ யூரோப்பை சுற்றி பார்க்குறதுனாலே ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். அதுலேயும் என்ன சொல்கிறது, கரும்பு தின்ன கூலியா அப்படின்ற மாதிரி நம்ம இந்த நெதர்லாண்ட்ஸில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை நான் பார்த்ததை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோவில் அப்படியே கீழே நான் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கிரிப்டாக டெக்ஸ்ட்டாகவும் நான் உங்களுக்கு போடுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீட்டிலேருந்து இப்போ பஸ் ஸ்டாப்புக்கு போகிறோம். ஸோ அங்கேருந்து பஸ் எடுத்து நம்ம அல்மீர் சென்ட்ரம் அப்படின்ற இடத்துக்கு போகிறோம். ஸோ பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. வீட்டிலேருந்து கரெக்டாக 2 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் தான் பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ இதுதான் அந்த பஸ்ஸு நம்ம ஏறுற இடம். நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா, இந்த ரோடு ஒன்லி ஃபார் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். இந்த பஸ்ஸுக்காக மட்டும்தான் இந்த ரோடு. இதில் காரோ இல்லை 2 வீலர்ஸோ மற்ற எந்த வெஹிக்கிள்ஸுமே இந்த ரோட்டில் வராது. ஸோ நீங்கள் ஊபர் புக் பண்ணி இப்போ பக்கத்தில் இருக்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, இல்லை வேறு எங்கேயோ போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரோட்டில் அந்த காரு போகாது, வேறு ரோடு எடுத்து தான் போகும். ஸோ பஸ்ஸு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம பஸ்ஸில் கண்டக்டர்லாம் இருக்க மாட்டாங்க. நம்ம வச்சுருக்க அந்த கார்டு, நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த கார்டு யூஸ் பண்ணி டேப் பண்ணணும். டேப் பண்ணிவிட்டு நம்ம ஏறிடணும், அதே மாதிரி டேப் பண்ணி இறங்கிடணும். ஸோ நம்ம இப்போ ஸ்டேஷன் வந்தாச்சு. ஸோ நெதர்லாண்ட்ஸில் நம்ம வீடு அல்மீர் அப்படின்ற இடத்துல இருக்குது. அங்கேருந்து இப்போ நான் எப்படி போகிறேன் அப்படின்னா, வீட்டிலேருந்து நான் பஸ் ஸ்டாப் போகிறேன். பஸ் ஸ்டாப்பில் நான் M7 அப்படின்ற பஸ் எடுத்து நான் அல்மீர் சென்ட்ரம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு, அங்கேருந்து நான் ஆம்ஸ்டர்டாம் போகக்கூடிய ஒரு ட்ரெயின்,
அந்த ட்ரெயின்லேருந்து நான் வந்து ஆல்மேர் சென்ட்ரம் டு ஆம்ஸ்டர்டாம் சென்ட்ரல் ஸ்டேஷன் அங்கே போயிட்டு அங்கேருந்து நான் வந்து ஃபெரி எடுத்து அந்த சைடு க்ராஸ் பண்ணி அங்கே நான் வந்து டூரிஸ்ட்டு பஸ் வந்து புக் பண்ணியிருக்கோம். நம்ம ஆன்லைனில் வெப்சைட்டில் வந்து புக் பண்ணியிருந்தோம். அந்த பஸ்ஸு வந்து அங்கே வந்து எனக்கு அங்கே வெயிட் பண்ணுவாங்க. அங்கேருந்து நம்ம அந்த பஸ்ஸுலேருந்து ஏறி 2.5 hours ட்ராவல் பண்ணி இங்கே கியூத்துன் போகிறோம். அதே மாதிரி அங்கே வந்து அவங்க கொடுத்துருக்க டைம் வந்து நமக்கு 3 போட்டில் வந்து நம்மளை சுற்றி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மளை 2 hours நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நம்ம அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு அங்கே அந்த கீத்துன் வில்லேஜ்குள்ளே நம்ம நடந்தே பார்க்கணும். அதுக்கப்புறமா வந்து திருப்பியும் அதே பஸ் ஏறி பஸ்ஸுலேருந்து நம்ம மறுபடியும் வந்து நம்மளை வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டில் வந்து விட்டுருவாங்க. அங்கேருந்து ஃபெர்ரி பிடிச்சி நான் மறுபடியும் ஆம்ஸ்டர்டாம் ஸ்டேஷனுக்கு இந்த பக்கம் க்ராஸ் பண்ணி வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி ட்ரெயின் எடுத்து ஆல்மேர் சென்ட்ரம் வந்து அங்கேருந்து பஸ் எடுத்து நான் வந்து வீட்டுக்கிட்ட இறங்கி அங்கேருந்து நடந்து வீட்டுக்கு போகணும். ஸோ இது நீங்கள் பார்க்குறதுக்கோ கேட்குறதுக்கோ ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி தோணலாம். பட் என்னென்னா வந்து ரொம்ப 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 ஈஸியாக போனோம், ஈஸியாக வந்தோம். நம்ம இப்போ ஆம்ஸ்டர்டாம் ஸ்டேஷனில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம வந்து ஃபெர்ரி எடுக்கணும் அப்படின்றதுனால ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. எந்த பக்கம்னு பார்த்தா எந்த பக்கம் தண்ணி தெரிஞ்சதோ அந்த பக்கம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இங்கே நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால டுவர்ட்ஸ் அந்த தண்ணி தெரிஞ்ச அந்த சைடு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுதான் அந்த ட்ராவல் கார்டு. நம்ம டேப் அவுட் பண்ணியாச்சு. எங்கெல்லாம் நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறோமோ அங்கே வந்து நம்ம டேப் இன் பண்ணி ஏறிடணும். அதே மாதிரி நம்ம இறங்கும்போது டேப் அவுட் பண்ணிக்கணும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கார்டில் இருக்க அமௌண்ட்டை அது கட் பண்ணிக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபெர்ரி ஏறுறதுக்காக போயிட்டுருக்கோம். வெளியே வந்துட்டோம் ஸ்டேஷன்லேருந்து. பார்த்தா இந்த ஸ்டேஷன்லேருந்து லண்டனுக்கெல்லாம் கூட ட்ரெயின் இப்போ போகிறத வந்து அங்கே மேலே போர்டில் இருந்தது பார்த்தோம். பட் நம்ம வச்சுருக்க வீசாவுக்கு வந்து லண்டன் போக முடியாது. நம்ம வச்சுருக்க ஷெங்கன் வீசாவில் வந்து நம்ம வந்து யூரோப் ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியும். இப்போ வந்து நாங்கள் வந்து ஃபெர்ரி எடுக்கிறதுக்காக மெதுவாக நடந்து போயிட்டு இருந்தோம். நீங்கள் அங்கே எதிர்த்தாப்பில் தெரிகிற ஒரு பில்டிங் இருக்கு இல்லைங்களா, நம்ம இப்போ அங்கே தான் போக போகிறோம். ஸோ இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போக போகிறோம். நெதர்லாண்ட்ஸில் நம்ம எந்த பக்கம் திரும்பினாலும் டச் லாங்குவேஜில் தான் வந்து எல்லா போர்ட்லேயுமே வந்து டச் லாங்குவேஜில் தான் எழுதி வச்சுருப்பாங்க. பட் நம்ம நேவிகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ பப்ளிக் பஸ்ஸுனால் அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து அதை ட்ராக் பண்ணி நம்ம கரெக்டாக போயிடலாம். அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் அது வந்து நமக்கு ட்ரெயினுக்கு வந்து ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்து நம்ம ட்ராக் பண்ணி கரெக்டாக எந்த பிளாட்ஃபார்மில் எங்கே வந்து நமக்கு ட்ரெயின் நிற்கிது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஈஸியாக போயிடலாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு டச் லாங்குவேஜ் தெரியலனாலும் நம்ம இங்கே சர்வை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இவங்களுடைய கரன்சி பேர் வந்து ஈரோ. ஸோ நம்ம இந்திய மதிப்பு பிரகாரம் இவங்களுடைய ஒரு ஈரோவுடைய மதிப்பு வந்து அரௌண்ட் 90 rupees. நெதர்லாண்டோடைய பழைய பெயர் வந்து ஹாலாண்ட். ஸோ நெதர்லாண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா லோ லேண்ட். அதாவது வந்து இந்த நாடு வந்து கடல் மட்டத்துக்கும் கீழே இருக்கிறதுனால இதை வந்து நெதர்லாண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இங்கே நான் பார்த்து ரொம்ப வியந்த விஷயம் என்னென்னா, சின்ன குழந்தைங்கலேருந்து ரொம்ப வயசானவங்க வரைக்கும் சைக்கிள் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வீட்டிலேருந்து பக்கத்தில் எந்த இடத்துக்கு போகணுன்னாலும் சைக்கிளில் யூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிடுறாங்க. அப்ராக்சிமேட்டாக இவங்களுடைய மக்கள் தொகை வந்து 17 million. ஆனால் சைக்கிளோடைய எண்ணிக்கை, அதாவது பைக்ஸோட எண்ணிக்கை வந்து 20 million. ஸோ ஒருத்தருக்கு ஒரு சைக்கிள் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுதாங்க ஃபெர்ரிக்கு வந்து நம்ம எதுவுமே பே பண்ண தேவையில்லை. இங்கேருந்து அந்த பக்கம் க்ராஸ் பண்ணுறதுக்கு இங்கே மக்கள் வந்து வெயிட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டேஷன்லேருந்து இறங்கி இந்த பக்கம் வந்துட்டு ஃபெர்ரி எடுத்து அந்த சைடு இறங்கிடுவாங்க. நம்ம அந்த பக்கம் போகிறதுக்கு இருக்கிற ஒரே வழி வந்து இந்த ஃபெர்ரி மட்டும்தாங்க. ஸோ ஃபெர்ரியில் வந்து காரு, சைக்கிள் வந்து இங்கே வந்து பைக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அந்த பைக்கு வந்து பெட்ஸு எல்லாமே வந்து அதில் வந்து ஏறி நம்ம அந்த பக்கம் போய் இறங்கிடலாம். நெதர்லாண்ட்ஸில் வந்து நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய ஃப்ளவர் பூ என்னென்னா டியூலிப்ஸ். ஸோ டியூலிப் கார்டன் வந்து இங்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து இங்கே குயிக்கனாஃப் அப்படின்ற ஒரு இடத்துல போய் டியூலிப் கார்டன் விசிட் பண்ணோம். அதாவது வந்து ஹோல் டே அங்கே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோன்னா பார்த்துக்கோங்க, அந்த கார்டன் வந்து எவ்வளோ பெரிய கார்டனாக இருக்கும்னு சொல்லி ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கார்டன் இந்த வேர்ல்டுன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து ஃபெர்ரியில் வந்து போர்டு ஆகுறாங்க. ஏன் வந்து அந்த சைடு போகிறாங்கன்னா அப்படியே இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால எல்லாத்தையுமே வந்து
அந்த பக்கம் போய் நின்றுக்கிட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப புது அனுபவன்றதுனால நாங்கள் வந்து போய் நின்று அந்த தண்ணியெல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். இது இந்த பயணம் வந்து ஜஸ்ட்டு 3 மினிட்ஸ் தான். ஸோ நீங்கள் ஃபெரியில் ஏறி நின்னீங்கன்னா அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் கொண்டு போய் விடுறதுக்கு ஜஸ்ட் 3 மினிட்ஸ். ஆம்ஸ்டர்டாமை வந்து மோஸ்ட் வாட்டரி சிட்டி இந்த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் தண்ணி தான். ஆம்ஸ்டர்டாம் ஹேஸ் பியூட்டிஃபுல் கெனால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் கெனால் பார்க்காம ஒரு ரோடை கூட நீங்கள் க்ராஸ் பண்ணி போகவே முடியாது. இது ஒரு அழகான க்ரூயிஸ் ஷிப் நின்றுட்டு இருந்ததுங்க. ஸோ இப்போ பார்க்குறீங்களா பில்டிங்கு, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் இருக்குங்க. இந்த ஸ்விங் வந்து இந்த பில்டிங்லேருந்து நம்ம வெளியே வந்து ஆடுற மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள்லாம் ட்ரை பண்ணல. நிறைய அது வந்து டூரிஸ்ட்டுங்க வந்து அதை ட்ரை பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் அதை ட்ரை பண்ணலை. நமக்கு ஃபிலிப்ஸ் கம்பெனியை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ ஃபிலிப்ஸ் ப்ராடக்ட்ஸ் நிறைய வந்து நம்ம வாங்கியிருப்போம் வீட்டுடைய டே டு டே லைஃப்பில். ஸோ அது வந்து இவங்க இந்த டச்சுக்காரங்களுடைய கம்பெனி தான் ஃபிலிப்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரே கெனால் வாட்டர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுனால இவங்களுடைய மேஜர் போர்ட் அதுக்கு பேர் வந்து ரோட்டர்டாம். இங்கே பெரும்பாலான மக்கள் வந்து அவங்களுடைய மொழியான டச் அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் வந்து ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. ஒரு வழியாக அக்கறைக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. ஸோ ஃபெரி வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இதில் இறங்குறவங்க ஒரு பக்கம் இறங்குவாங்க, ஏறுறவங்க இன்னொரு பக்கம் ஏறுவாங்க. அதுக்கு எல்லாருமே ரெடியாக இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு பஸ் வந்து 10 o'clock எடுத்துருவாங்கன்னு சொல்லி எங்களுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து லைக் 9:35 போலவே வந்தாச்சு. மெதுவாக நடக்க ஆரம்பித்தோம். இதுதான் அந்த பில்டிங்கு லொக்கேஷனு. திஸ் இஸ் ஹாலண்டுன்னு போட்டிருந்தது இல்லைங்களா, அந்த பில்டிங் லொக்கேஷன் கொடுத்துருந்தாங்க. பஸ்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. நேராக வந்துட்டு இருந்தோம். அங்கே ஒருத்தர் வந்து நம்ம புக் பண்ணி வச்சுருந்த அந்த மெயிலில் அவங்க அனுப்பி வச்சுருந்த அந்த கியூஆர் கோடு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஸ்கேன் பண்ணி நமக்கு வந்து ஒரு டிக்கெட் ஒன்று கொடுத்தாரு. அது வந்து அங்கே போய் நம்ம கெனாலில் வந்து போட்டு ரைடுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக அந்த டிக்கெட் அதை கொடுத்தாரு. ஒரு பேம்ப்ளெட் ஒன்று கொடுத்தாரு. அந்த பேம்ப்ளெட்டில் வந்து நம்ம போக வேண்டிய இடமான அந்த கீத்தூன் பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், அப்புறம் 2-3 டிஸ்கவுண்ட் வவுச்சரும் இருந்தது. ஸோ அது வாங்கி நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பஸ்ஸில் போய் உட்கார சொன்னார். நான் அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பஸ்ஸுக்குள்ளே போயாச்சு. போயிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சீட்டில் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போனோம். ஆக்சுவலாக 9:45 9:50 கிட்ட இருந்தது. கரெக்டாக 9:59க்கு பஸ் எடுத்துட்டாங்க. ஸோ பஸ்ஸு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. பஸ்ஸுக்குள்ளே வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, டாய்லெட் இருந்தது. ஸோ அதை பற்றி வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். பஸ்ஸை ரொம்ப வந்து க்ளீன் அண்ட் டைடியாக வச்சுக்கணும்னு சொன்னார். அதுக்கப்புறமா வந்து டாய்லெட் வந்து அந்த படிக்கட்டு மாதிரி தெரியுது பாருங்கள், அந்த சைடில் இருக்க அந்த பாக்ஸ் தான் வந்து டாய்லெட்டு. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும் எல்லாம்னு சொல்லி டிரைவர் அவரே தான் கைடு, அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. இதுதான் அந்த பேம்ப்ளெட்டு. ஸோ இதில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருந்தாங்க. சைடில் இருக்க வியூவை வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்தார். இது ஆம்ஸ்டர்டாம் சிட்டி. அதாவது வந்து ரொம்ப அன்அஃபோர்டபுள் ரேட்டில் இங்கே வீடெல்லாம் வந்து ரொம்ப பில்லியன்ஸில் விற்கிறாங்க. இப்போ இது புதுசாக கட்டுற அப்பார்ட்மெண்ட்ஸ்னாலும் நம்ம வந்து வாங்கவே முடியாத அளவுக்கு இங்கே வந்து ரேட் இருக்குது. ஏன்னா இது ஆம்ஸ்டர்டாம் சிட்டி, ப்ராப்பர் சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படியே பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணார். ரொம்ப நல்லா இருந்தது கிளைமேட்டு. அன்றைக்கி மழை பெய்யும்னு சொல்லியிருந்தாங்க. சரி இருக்கும் வந்து நாங்கள் அம்பர்லாவும் வச்சுருந்தோம். அப்படியே வந்து பஸ்ஸு ஸ்டார்ட் ஆனோடனே நான் அப்படியே சைடில் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். இவங்களுடைய நேஷ்னல் கலர் வந்து ஆரஞ்சு. ஸோ கிங்ஸ் டே அப்படின்னு ஒரு டே வந்து நாங்கள் இங்கே வந்திருந்தப்போ செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஆம்ஸ்டர்டாம் சிட்டி ஃபுல்லாக வந்து ஆரஞ்சு கலரில் நிரம்பி வழிஞ்சுது. பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து ஆரஞ்சு கலரில் வந்து ட்ரெஸ்ஸு, ஹேட்டு, அப்புறமா வந்து கையில் வச்சுருக்க ஃப்ளாகு எல்லாமே ஆரஞ்சு கலரில் இருந்தது. அப்படியே பஸ்ஸில் உட்காந்தே மேலே பார்த்தேன். அப்படியே வந்து க்ளவுட்ஸ் எல்லாம் வந்து அழகாக மூவ் ஆகினே இருந்தது. சரி அதையும் அப்படியே ஒரு கேப்சர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ட்ராவலு. ஏன்னா வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் என்னெல்லாம் பண்ணாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் ரொம்ப ரெஜுனேட்டிங்காக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி விண்டோ சீட்டில் உட்காந்துக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகிறது. அதுவும் இல்லாத எங்கே திரும்பினாலும் பச்சை பசேல்னு ஒரு மரம், செடி, கொடி, பூக்கள், பறவைகள்னு அழகழகான வீடுகள், எங்கே பார்த்தாலும் தண்ணி,
எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி நம்ம நம்ம லைஃப்பில் நம்ம வீட்டை சுற்றியும் இல்லை நம்ம பார்க்குற இடங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப அழகாக தோணும். ஸோ 10 o'clock எடுத்த பஸ் வந்து ஒரு 12:05 12:10 கிட்ட எங்களை இறக்கியாச்சு. எங்கே இறங்கணுமோ அந்த இடத்துக்கே திருப்பி வந்து நம்ம பஸ்ஸு வந்து வெயிட் பண்ணோம். 3:45க்கு பஸ் எடுத்துருவோம், நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. ஏன்னா வந்து அதுக்கப்புறமா வந்து பஸ் எடுத்தால் அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ரிட்டர்ன் போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி 3:45க்கு வந்துடணும். லைக் 12:30 to 1:30 வந்து நம்ம வந்து கெனாலில் போட்டில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்து 1:30க்கு நம்மளை வந்து இறக்கி விட்டாங்க அப்படின்னு சொன்னால் 3:30 வரைக்கும் நம்ம நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து 3:45க்கு பஸ்ஸுக்கு வந்துடுங்க அப்படின்னு கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வேணுன்றதை லஞ்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கோங்க எல்லாமே சொல்லிவிட்டு அவர் போயாச்சு. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து வெயிட் பண்ணோம். எங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க வந்துட்டு எங்கள் எல்லாரையும் வந்து போட்டில் வந்து எங்களுக்கு எந்த போட்டுன்னு சொல்லி அலாட் பண்ணாங்க. நாங்கள் அதில் ஏறிட்டு அதுக்கப்புறமா எங்களுடைய போட் வந்து போக ஆரம்பிச்சிது. ஸோ இந்த கீத்தூனை வந்து இவங்க வந்து செல்லமாக எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா வெனிஸ் ஆஃப் த நார்த் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கீத்தூனில் என்ன ரொம்ப பெரிய விஷயம் நம்ம பார்த்தது அப்படின்னா, அழகழகான வீடுகள் இல்லாமல் இந்த வீட்டுங்களுக்கு நடுவில் போகிறதுக்கு ஒன்லி வாட்டர்வேஸ் அண்ட் ஃபுட்பாத். ஸோ அந்த ஃபுட்பாத்தில் சைக்கிள் வேணால் ஓட்டிக்கிறாங்களே தவிர வேறு எந்த வழியும் கிடையாது. ஸோ இந்த ஒரு வீட்டில் இருக்கவங்களும் ஒரு போட்டு வச்சுருக்காங்க. அப்புறமா வந்து இந்த வீட்டிலலாம் வந்து யாருமே இல்லையோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஸோ 2600 ரெசிடென்ட்ஸ் இது உள்ளே இருக்காங்க. ஸோ இது உள்ளே இருக்க கெனாலுடைய அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 மைல்ஸ். இந்த சின்ன இடத்துல இங்கே எத்தனை பிரிட்ஜு இந்த மாதிரி பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி பிரிட்ஜு எத்தனை இருக்கும் அப்படின்னா 180 பிரிட்ஜஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெதர்லாண்ட்ஸில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் அட்ராக்ஷனில் இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இதில் நம்ம ட்ரெடிஷ்னல் ஹவுசஸ், அந்த தேட்ச்டு ரூஃப் ஹவுஸ் இல்லைங்களா, அது நான் நிறைய பார்த்தேன் இங்கே. ஸோ இது ரொம்ப 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 லைக் வெரி ஓல்டு ஹவுசஸ்லாம் இங்கே இருந்தது. இது உள்ள அவங்க ஒரு மியூசியமும் வச்சுருந்தாங்க. நிறைய கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸும் நடந்துக்கிட்டே இருந்தது. நம்ம டூரிஸ்ட்டாக வரவங்க வந்து நடந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல இருக்கும். அது இல்லை எனக்கு வந்து சைக்கிள் வேணும், இல்லை அதாவது பைக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுவும் வந்து இங்கே உள்ள ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ வாங்கிட்டு நீங்கள் அழகாக வந்து சைக்கிள்லேயே வந்து சுற்றி பார்க்கலாம். இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்றதுனால ரெண்ட்டுக்கு நிறையா அக்காமடேஷன் அவைலபிளாக இருந்தது. இதுக்கு முன்னாடியே நாங்கள் பஸ்ஸில் வர்ற ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கேம்பிங்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து அங்கே கேம்பிங் பண்ணலாம். இங்கே வந்து அக்காமடேஷன் ரெண்ட்டுக்கு எடுத்து நீங்கள் இங்கே தங்கி இதுவும் இந்த கிளைமேட்டு, இந்த கெனால்ஸு, இந்த அழகான இந்த என்வைரான்மெண்ட்டெல்லாம் நீங்கள் வந்து அழகாக அனுபவிக்கலாம். வைல்ட் லைஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வெறும் பேர்ட்ஸ் தான் நிறையா இருந்தது. எல்லார் வீட்லேயும் வந்து ரொம்ப யூனிக்கான நிறைய கார்டன், அவங்கவுங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க ஒரு கார்டன் வச்சுருந்தாங்க. அதுதான் ரொம்ப அழகு. இன்னொன்று என்னென்னா, நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி வின்டர் சீசனில் வந்து இந்த கெனால் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுமா. ஸோ இது மேலே ஸ்கேட் கூட பண்ணுவாங்க அப்படின்னாங்க. ஸோ டூரிஸ்ட்டாக வரவங்க அழகழகாக ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து நிறைய வீடுங்க முன்னே நம்ம நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். இந்த பிரிட்ஜஸ் மேலே ஃபோட்டோ எடுக்கலாம். அப்படியே ஒரே சீனிக்காக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து நேச்சர், அப்படியே அழகு வந்து நம்ம இயற்கையுடைய அழகுன்றாங்க இல்லைங்களா, அதை இங்கே நல்லா பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்க்குறதுக்கு நல்ல சீசன் எதுனா சம்மர் சீசன் தான். அப்புறம் வந்து இது உள்ளே வந்து ஒரு ரொம்ப பழைய சர்ச் ஒன்று இருந்தது. ரொம்ப பார்க்கவே நல்லா இருந்தது.
ஸோ நோ கார் ஆர் எனி அதர் வெஹிக்கிள் அலோவ்டு. இது உள்ளே வந்து அதெல்லாம் கொண்டு வரவே முடியாது. அப்படியே நாங்கள் வந்து பஸ்ஸிலலாம் வந்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கார்லலாம் வந்தவங்கெல்லாம் கூட அந்த வில்லேஜுக்கு வெளியே ஒரு ஸ்லாட் வச்சுருக்காங்க. அங்கே தான் நம்ம பார்க் பண்ணிவிட்டு அங்கேயே இறங்கிடணும். அந்த கெனால் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டில் வந்து இந்த வில்லேஜை வந்து சுற்றி பார்க்கலாம். இதில் ஒரு பெரிய நேச்சுரல் லேக்கும் இருந்தது. ஸோ நம்ம டூரிஸ்ட்டாக வரவங்களுக்கு வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்டு, கெஃபேலாம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சொவீனியர் ஷாப் இருந்து, ஆர்ட் கேலரி இருந்தது. நிறைய திங்ஸ் எல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர் இருந்தது. அங்கே நீங்கள் வந்து நம்ம தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து அங்கே நம்ம அவங்க கேட்டு வாங்கிக்க முடியும். ஸோ லேக்கை தாண்டி வந்துட்டு இருக்கும்போதே நல்லா மழை பிடிச்சிக்கிச்சு, செம்ம மழை. நாங்கள் வந்து நம்ம இறங்கி நான் வந்து ஒரு லாங் கோட் போட்டிருந்தேன். என்னுடைய டாட்டர் வந்து அம்பர்லா வச்சுருந்தாங்க. அதனால் சரி ஓகே, நம்ம வந்து எப்படியும் வந்து போட்லேருந்து இறங்கிட்டு நம்ம வந்து ரொம்ப பசி வந்துடுச்சு. ஏன்னா காலையிலே நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டே கிளம்பிட்டோம். அங்கே கட்டாயம் இப்போ எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து போட்லேருந்து இறங்கின உடனே அங்கேயே எதிர்த்தாப்புலேயே இருக்க ரெஸ்டாரண்ட்டில் வந்து நல்ல கூட்டம் இருந்தது. ஸோ அங்கேயே எதாவது சாப்பிட்றலான்ட்டு உள்ளே போனோம். பார்த்தா வந்து ஃப்ரைஸு, கெப்லிங்ஸு அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி காம்போ ஆஃபர் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. வெஜ் பர்கர் வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சோம். சரி இம்மீடியட்டாக ஃப்ரைஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வேறு நடந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது வேறு எதாவது பெரிய ரெஸ்டாரண்ட் இருந்ததுன்னா வந்து எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நடக்க ஆரம்பித்தோம். ஆனால் என்னென்னா வந்து இங்கே வந்து டைம் வந்து லைக் லன்ச் டைமில் மட்டும்தான் லன்ச்சு வந்து அவைலபிள் இருக்கும். அந்த 2:00, 2:30, 3:00 வந்து எல்லாத்தையும் மூடிடுவாங்க. ஸோ நாங்கள் வந்து அந்த ஃப்ரைஸு அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதே வந்து வயிறு ஃபுல்லான மாதிரி இருந்தது. ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். ரொம்ப ஓகே. இப்போ வந்து நெதர்லாண்ட்ஸில் வந்து நான் வந்து சும்மா வீட்டுக்கு பக்கத்தில் வாக்கிங் போயிட்டுருக்கும்போது கூட பார்த்தா நிறைய பேர் பெட்ஸ் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பெட்ஸுக்கு வந்து டேக்ஸ் கட்டணும். நம்ம பெட் ஓனர்ஸாக இருந்தால் பெட்டு வச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டி தான் நம்ம வந்து பெட்டு வந்து ஓன் பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் வந்து பெட்ஸ் வச்சுருக்கவங்கள்ட்ட வந்து பார்த்து ரசிக்கிற மாதிரி இருந்தது. நம்ம நடந்து போகும்போது சைடில் வந்து டஸ்ட்பின் மேலெல்லாம் வந்து கவர் வச்சுருப்பாங்க. ஸோ சப்போஸ் பெட்ஸை வந்து பூ போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு. அப்புறமா வந்து பெட்ஸுக்குன்னு இங்கே வந்து டே கேர் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து அவங்க பெட் ஓனர்ஸ் வந்து அந்த பெட்ஸை வந்து ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ நடந்து போகும்போது நாங்கள் நிறைய வந்து போட்ஸு வந்து ஃபார் ஹையரு, ரெண்ட்டு அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. ஒன்று வந்து விஸ்பர் போட்ஸுன்னு போட்டிருந்தாங்க. என்னென்னு பார்த்தா எலக்ட்ரிக் போட்ஸு. அதாவது வந்து ஒரு நாய்ஸ் கூட வராமல் நம்ம வந்து 2 பேர் கப்புள்ஸ்க்கோ இல்லை வந்து ஃபேமிலிக்கோ அதை வந்து நம்ம ரெண்ட் எடுத்து நம்ம இந்த கெனால் ஃபுல்லாக, அதாவது இந்த கீத்தூன் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம அதை ஹையர் பண்ணிக்கலாம். நிறைய சொவீனியர் ஷாப்ஸ் இருந்தது. ஸோ நீங்கள் வந்து டூரிஸ்ட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னா லைக் வந்து கீ செயின்ஸு, அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் ஒட்டுற மேக்னெட் ஸ்டிக்கர்ஸு, அதுக்கப்புறம் வந்து கையிலேயே வந்து பண்ண நிறைய விதமான ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் மெட்டீரியல்ஸு, அப்புறம் வந்து டிஷர்ட்ஸு, அந்த மாதிரி வந்து நிறைய கப்ஸு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. நீங்கள் சொவீனியர் ஷாப்பில் வந்து நீங்கள் வந்து அந்த கீத்தூன் சம்மந்தமாகவோ இல்லை நெதர்லாண்ட் சம்மந்தமாக ஆம்ஸ்டர்டாமு இல்லை ஹாலண்டுன்னு போட்டது, விண்மில்லு, அந்த மாதிரி எது வேணாலும் நல்லா அழகழகாக இருந்தது, வாங்கிக்கலாம். நெதர்லாண்ட் கண்ட்ரியுடைய சைஸ் வந்து நம்ம இந்தியாவில் இருக்க கேரளா ஸ்டேட்டு கிட்டத்தட்ட அந்த அளவு தாங்க, கொஞ்சம் தான் அதிகம். ஆனால் உலக தரத்துக்கு நிகரான நிறைய விஷயங்கள் இவங்களது மேலே இருக்காங்க. சூரிய வெளிச்சம் கம்மியாக கிடைச்சாலும் நிறைய பயிர்கள் இவங்க விளைவிக்கிறாங்கங்க. இந்த யூரோப்புக்கே மொத்தமாக இவங்க வந்து சப்ளை பண்ணுற அளவுக்கெல்லாம் இவங்க வந்து சில பயிர்கள் வந்து இவங்க விளைவிக்கிறாங்க. க்ரீன் ஹவுஸ்ன்னு சொல்லிவிட்டு அதில் வச்சு நீங்கள் தக்காளியெல்லாம் வந்து ஃபுல் யூரோப்புக்குமே இவங்க சப்ளை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற கண்ட்ரிக்கு கூட சப்ளை பண்ணுறாங்கன்றாங்க. கியூக்கம்பர், லெட்யூஸ், பெல் பெப்பர், ஸ்பினாச், இப்படி சில காய்கறிகள் வந்து இவங்க வந்து யூரோப்பு ஃபுல்லாகவுமே வந்து சப்ளை பண்ணுற அளவுக்கு இவங்க பயிரிடுறாங்க. ஆவரேஜாக உயரமான மனிதர்கள் வந்து இந்த
நெதர்லாண்ட்ஸில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்கங்க. அதாவது இந்த டச் மக்கள் தான் வந்து டாலஸ்ட் பீப்புள் இந்த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. சேம் செக்ஸ் மேரேஜ் அது வந்து லீகலைஸ் பண்ணது 2001 நெதர்லாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆம்ஸ்டர்டாமில் மட்டுமே 1500 பிரிட்ஜ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது அவ்வளோ கெனால்ஸ் இருக்குது. அத்தனை கெனால்ஸ்க்கும் மேலே பிரிட்ஜஸ் வந்து அதாவது டே டு டே யூஸ்க்கு வந்து இவங்க யூஸ் பண்ணுற பிரிட்ஜஸோடைய எண்ணிக்கை வந்து 1500. உண்மையாக சொல்லணுன்னா நாங்கள் ஆம்ஸ்டர்டாமில் வந்து இறங்கினப்ப அந்த ஏர்போர்ட்டோடைய நேமை வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுன்றதே எங்களுக்கு தெரியலங்க. நீங்களே பாருங்களேன். SCHIPHOL இது வந்து ஷிப்போல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷிப்போல் அது கூட கரெக்டானு தெரியல. ஆனால் மோரலஸ் இந்த ப்ரொனவுன்சியேஷனுக்கு மேட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஏர்போர்ட்டோடைய பேர் வந்து ஷிப்போல். அதுதான் நெதர்லாண்ட்ஸில் இருக்கக்கூடிய அதாவது ஆம்ஸ்டர்டாமில் இருக்க ஏர்போர்ட்டோடைய பேர். டச் பீப்புள்ஸ் வந்து முக்கியமாக அவங்களோட டே டு டே லைஃப்பில் அவங்களுடைய ஃபுட்டில் இன்க்ளூட் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டால் சீஸு. ஸோ நல்ல சீஸ் இங்கே கிடைக்கும். நீங்களும் இங்கே டூரிஸ்ட்டாக வந்தீங்கன்னா சீஸ் டேஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய இடம் வந்து இங்கே கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் வந்து நீங்களே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லைக் ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் சீஸ் வந்து டிஸ்பிளேயில் சின்ன சின்ன பீஸாக வச்சுருப்பாங்க. நீங்கள் எதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எது பிடிக்குதோ வாங்கிக்கலாம். ஸோ இவங்க வந்து பெஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சீஸ். இந்த கீத்தூனில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் இது உள்ள ரோடே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து உலகத்துலேருந்து எல்லா மூலையிலேருந்தும் டூரிஸ்ட்டுங்க வர ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்து நடந்து போகிறதுக்கு உண்டான பாதையை வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வெறும் போட்டிங் மட்டும்தான். இதுள்ள என்ன பாப்புலரான ஆக்டிவிட்டி அப்படின்னு கேட்டால் ஃபிஷ்ஷிங். ஸோ ஃபிஷ்ஷிங் இஸ் த பாப்புலர் ஆக்டிவிட்டி இன் கீத்தூன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து வீடுங்களுக்கு முன்னாடி இருந்தது. அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் எத்தனை செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி கட்டிய வீடுகள்னு. ஸோ நெதர்லாண்ட்ஸில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய இடங்கள் என்னென்ன அப்படின்றத இங்கே நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஆம்ஸ்டர்டாம் சிட்டி அது. அடுத்தது குயிக்கன்ஹாஃப் அப்படின்றது வந்து ஒரு டியூலிப் கார்டனு. அப்புறம் ரோட்டர்டாம் அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். த ஹேக், அப்புறம் உத்ரெக்ட், கீத்தூன் தான் நம்ம இதில் பார்த்துட்டு இருக்கோம். டெல்ஃப்ட், கிண்டர்ஜெக், மாஸ்ட்ரிக்ட், டெக்ஸல். ஸோ இது இல்லாமல் நிறைய இடங்கள் பார்க்குறதுக்கு இருக்குது. ஸோ நான் விட்டுருந்தா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது முழுக்க வெக்கேஷன் தாங்க. எங்களுடைய ஹாலிடேஸ்க்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். உங்களுடைய ஆஸ்திரேலியா பற்றி சம்மந்தமான கொஸ்டின்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை நீங்கள் தாராளமாக தெரியப்படுத்தலாம். கட்டாயம் நான் அது சம்மந்தமான வீடியோக்கள் போடுவேன். ஏன்னா வந்து நான் இருக்கிறது மெல்பர்னில் தான். ஸோ நாங்கள் வந்து மெல்பர்ன் சம்மந்தமாகவோ இல்லை ஆஸ்திரேலியா சம்மந்தமாகவோ என்னுடைய லைஃப் ஸ்டைலு, என்னுடைய அங்கே டே டு டேஸ் ஆக்டிவிட்டீஸு, இந்த வீசா சம்மந்தமான சில உங்களுடைய டவுட்ஸு எல்லாமே நான் வந்து வீடியோவில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நெதர்லாண்ட்ஸில் பார்க்கும்போது எவ்வளோ கெனால்ஸ் நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி விண்மில்ஸும் நிறைய இருக்குது. ஸோ விண்மில்ஸை வந்து அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு பவர் ப்ரொடியூசராக மட்டும் பார்க்காம அது மூலமாக அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ விண்மில் யூஸ் பண்ணி அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றது மேலே கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஃபெரி எடுத்து அக்கறைக்கு போகிறோங்க. அங்கே நம்ம ஆம்ஸ்டர்டாம் சென்ட்ரல் ஸ்டேஷனில் ட்ரெயின் எடுத்து அதே மாதிரி நம்ம அல்மீர் சென்ட்ரம் அப்படின்ற ஸ்டேஷனில் போய் இறங்கணும். ஸோ நம்ம இப்போ ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இங்கே நாங்கள் வந்து ஒரு 10 செகண்டில் எங்களோட ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்படியே வெயிட் பண்ணி இப்போ ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுத்த ட்ரெயின் ஏறியாச்சு. ஸோ இது தாங்க ஃப்ரீ ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம நேராக வந்து ஸ்டேஷன்லேருந்து இறங்கி பஸ் ஸ்டாப்புக்கு வந்துவிட்டோம். ஸோ இப்போ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டக்குன்னு வந்து பஸ்ஸும் வந்துருச்சு. பஸ் ஏறியாச்சு. அங்கேருந்து 7 மினிட்ஸில் நம்ம வீட்டுக்கு வந்து இறங்கியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு கட்டாயம் ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே இப்போ இந்த ஏரியா தாங்க நம்ம வீடு இருக்க இடம். ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.